Hi friends, how are you? I pray to God for all of your wellness, right? Today we'll tell a story and learn English. We will tell a story and learn English. ஒரு கதை சொல்லிக்கிட்டே இங்கிலீஷ் கற்றுக்கலாம். இதுவும் நான் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மெத்தட். நான் ப்ராக்டிஸ் பண்ண மெத்தட் இதுதான். இங்கிலீஷு பல விதத்தில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் பல ஸ்டைலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஓன் ஸ்டைல்ஸில் இதுவும் ஒன்று. ஏதாவது ஒரு சின்ன நாளில் கேட்ட கதைகள் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சில இங்கிலீஷில் சொல்லி பார்ப்பேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஃபுல்லாக ட்ரை பண்ணுவேன். அப்படியே வரும்போது அந்த இங்கிலீஷோட ஃப்ளூயன்சினோ அந்த ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக வரும். சின்ன கதைகள் நம்ம குழந்தை நாள் கேட்ட கதைகளை இங்கிலீஷில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது என்னுடைய ஒரு ப்ராக்டிஸ் மெத்தட். உங்களுக்கும் சொல்லித்தரேன். லெட் அஸ் ட்ரை டுகெதர் அண்ட் லேர்ன் இங்கிலீஷ் டுகெதர், ரைட்? கம். ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸாக இங்கிலீஷ் தமிழில் சொல்லி அது இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன். அதை அப்படியே கேட்டுக்கிட்டு லாஸ்ட் அதில் ஒக்காபுலரியில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு திருப்பி லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டோரி அட் அ சச் ஃப்ளோ வித் அ ஃப்ளோ ஃப்ளூயன்ட்லி வில் ப்ராக்டிஸ், ரைட்? கம், லெட் அஸ் கோ. சப்ஸ்கிரைப் அண்ட் தட் ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் பட்டன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்களேன். தேங்க்யூ. ஒரு வீட்டில் ஒரு அம்மாவும் மகனும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒன் மதர் அண்ட் சன் வேர் லிவிங் இன் எ ஹவுஸ். ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். லிவிங் டுகெதர் இன் எ ஹவுஸ். ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அன்பும் பாசம் வச்சுருந்தாங்க. தே ஹேட் மோர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆன் ஈச் அதர். தே ஹேட் மோர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆன் ஈச் அதர். ஒருத்தர் மேல் ஒருத்தருக்கு ரொம்ப அன்பும் பாசமும், அஃபெக்ஷன் பாசம், லவ் அன்பு, ஒருத்தர் மேல் ஒருத்தர், ஈச் அதர், ஆன் ஈச் அதர். அந்த தாய் மகனோட துணிமணியெல்லாம் துவைச்சி போட்டு சமைச்சு வச்சு அவனை அக்கறையாக கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த மகன் ஆஃபீஸில் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தான். இப்படி ரெண்டு பேரும் சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. தட் மதர் வாஷ்ட் ஆல் ஹர் சன்ஸ் ட்ரெஸ், குக்ட் ஃபார் ஹிம் அண்ட் டுக் கேர் ஆஃப் ஹிம். அண்ட் தி சன் ஒர்க்ட் இன் அன் ஆஃபீஸ் அண்ட் ஏர்ன்ட் சேலரி அண்ட் ஹீ டுக் கேர் ஆஃப் ஹிஸ் மதர் ஆல்சோ. இந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளாக மனசில் ஒரு ஆசை. திஸ் மதர் ஹேட் எ டிசைர் இன் ஹர் ஹார்ட் ஃபார் எ லாங் டைம். சை அப்படின்னா டிசையர், ரொம்ப நாளம், ரொம்ப காலமாக அப்படின்னா ஃபார் எ லாங் டைம். நாள் இந்த அம்மா தன்னுடைய ஆசையை தன் மகனிடம் வெளிப்படுத்தினாள். ஒன் டே திஸ் மம் ரிவீல்டு அல்லது டிஸ்க்ளோஸ் மீன்ஸ் வெளிப்படுத்து, ரிவீல்டு ஹர் டிசைர் டு ஹர் சன். ஆசையை கேட்ட மகன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆஃப்டர் ஹியரிங் த டிசைர் தி சன் ஃபெல்ட் மோர் ஹாப்பி. ஏன்னா அது ஒரு பிரத்யேகமான ஆசையாக இருந்துச்சு. பிகாஸ் இட் வாஸ் எ பெக்யூலியர் PECULIAR, பெக்யூலியர், யுனீக், தனிப்பட்ட, UNIQU, யுனீக். இட் வாஸ் எ தனிப்பட்ட ஆசை. இட் வாஸ் எ பெக்யூலியர் ஆர் யுனீக் டிசைர். தன் மகனை தன் அருகில் ஒரு நாள் இரவு தன் அருகில் அன்புடன் பாசத்துடன் படுத்து தூங்குமாறு ஆசைப்பட்டாங்க. தட் மதர் desired her son to sleep beside her one night. That mother desired her son to sleep beside her for one night. One fine day, they both slept together on the cot. ஒரு நல்ல நாள் ரெண்டு பேரும் காட்டில் கட்டில் அருகில் படுத்துறங்கினர். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவுக்கு தாகம் எடுத்துச்சு. கொஞ்சம் தண்ணி கேட்டாங்க. ஆஃப்டர் சம் டைம் தி மதர் ஃபெல்ட் thirsty and asked for some water. போய் சொம்பில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். சன் got up and brought some water in the pitcher. PITCHER, pitcher, சொம்பு இல்லையா? கிளாஸ்னா டம்ளர், பிக்சர்னா சொம்பு. brought some water in the pitcher. ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க. தி மதர் drank one mouth water and returned. ரெண்டு பேரும் படுத்து தூங்குறாங்க. அகைன் both of them slept. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அம்மாவுக்கு தாகம் வந்துச்சு. அவங்க திரும்பவும் தண்ணி கேட்டாங்க. ஆஃப்டர் சம் டைம் தி மதர் felt thirsty again and she asked for some water again. மீண்டும் மகன் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். அகைன் சன் went and brought some water and gave. திஸ் டைம் இந்த தடவை அம்மா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு தண்ணி அறியாமல் தவறுதலாக கொஞ்சம் தண்ணி படுக்கையில் போர்வையில் விழுந்துருச்சு. திஸ் டைம் மதர் drank some water and unknowingly she spilled some water on the blanket, on the bed. Spilled, சிந்துதல், SPILT, spilled, அந்த சிந்துதல். The son became little uncomfortable. He felt discomfort but he bore it. அந்த பையனுக்கு கொஞ்சம் அசௌகரியம் தோணுச்சு. ஆனால் சகிச்சுக்கிட்டான். பேரோட பாஸ்ட் போர், BEAR, பேர், பாஸ்ட் BORE, போர், சகிச்சு கொள்ளுதல். டிஸ்கம்ஃபர்ட், அசௌகரியம், சகிச்சுக்கிட்டான். They slept for some more time. இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துவாங்க. தி தேர்ட் டைம் தி மதர் அகெயின் ஆஸ்க் ஃபார் சம் வாட்டர். மூணாவது தடவை அந்த தாய் மீண்டும் கொஞ்சம் தண்ணி கேட்டாங்க.
மகன் எழுந்திரிச்சு போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். அகெயின் தி சன் காட் அப் அண்ட் வென்ட் அண்ட் brought some water and gave. இந்த வாட்டி அம்மா தண்ணி குடிச்சிட்டு நிறைய தண்ணி கட்டிலில் கொட்டிட்டாங்க. திஸ் டைம் மதர் drank water and spilled lot of water on the blanket. The blanket was totally wet and drenched. பெட்ஷீட் மொத்தமாக நனைஞ்சு ஈரமாயிடுச்சு. பையனோட பொறுமை எழுந்து சத்தம் போட தொடங்கிட்டான். அம்மா திட்ட தொடங்கிட்டான். தி பாய் லாஸ்ட் his patience and started yelling at the mother. Lost patience means பொறுமை எழுந்துட்டான். yelling means சத்தம் போட்டான். அந்த அம்மா அமைதியாக புன்சிச்சுக்கிட்டே இருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தட் மதர் வாஸ் சைலண்ட்லி காம்லி ஸ்மைலிங். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவ்வளோ திட்டுறமே அம்மா இன்னும் சிரிக்கிறாங்களேன்னு சொல்லி. தி சன் வாஸ் மோர் சர்ப்ரைஸ் டு நோ ஐ எம் yelling அண்ட் மை மதர் இஸ் சைலண்ட்லி காம்லி ஸ்மைலிங். அதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஹீ டிசைட் டு நோ வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் இட். அதுக்கு பின்னாடி இருக்க காரணம்னு கற்றுக்கிட்டான். அம்மாகிட்ட கேட்டேன், ஏம்மா இவ்வளோ கத்துறேன்னு சிரிக்கிறேன்னு. ஹி ஆஸ்க்ட் ஹிஸ் மதர், வை மாம் ஐ எம் yelling at you so much and why are you smiling? இந்த தாய் சொன்னாங்க, ஒரு 3 தடவை ராத்திரி கொஞ்ச நேரம் தண்ணி கேட்டதுக்கே நீ இவ்வளோ டென்ஷனாகி சத்தம் போடுறா. தட் மதர் டோல்ட், ஃபார் 3 times asking some water and spilling some water you are yelling at me this much. ஜஸ்ட் இமேஜின். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. பல முறை ராத்திரியில் பெட்டில் மூத்திரம் போயும் வாந்தி எடுத்தும் பெட்டெல்லாம் நினச்சி வச்சுக்கிட்டு பல முறை ஒவ்வொரு ராத்திரியும் பல வருஷங்கள் இதெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டேனே, நீ இந்த மாதிரி ராத்திரி மூத்திரம் போய்வே. So many times in a day urinating and vomiting, you are wetting the bed. Not only days, weeks, years. 8-10 வயசாகி காலேஜ் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் பூரா சகிச்சுட்டு பொறுமையாக இருந்தேனே. ஏன் தெரியுமா? உண்மையில நான் வச்சிருக்க அன்புடா. உண்மையில வச்சிருக்க அன்பு அளவுக்கு அதிகமானது. She told, all these things I was bearing you for years and years because the love I have on you is more than everything in this world. இதை கேட்ட அந்த மகன் ரொம்ப வெட்கப்பட்டு தருவினா. After hearing this, the son felt guilty and he bowed his head. Realized his mistake and apologized to his mother. அவன் தன் தவறை உணர்ந்து அம்மாவோட மன்னிப்பு கேட்டான். அப்பாலஜி, APOLOGY, மன்னிப்பு. அப்பாலஜைஸ், மன்னிப்பு கேட்பது. ரியலைஸ், உணருதல். He realized his mistake and apologized to his mother. நன்மை நண்பர்களே, நம்மளை பெற்ற ஒவ்வொரு தாயும் இதெல்லாம் சகிச்சு நம்மளை இப்படி தான் வளர்த்தெடுத்தாங்க. ஸோ அந்த தாய் அன்பு ஈடில்லாத ஒன்று. My dear brothers, every mother who delivered us, she has bore all these troubles for lifelong because her love cannot be compared to anything in this world. Her love is more than everything. அதில் அந்த தாயை எல்லாரும் கௌரவப்படுத்தும், மரியாதை கொடுக்கவும் கற்றுக்கணும். ஸோ let us all learn to respect and honor our mothers. Thank you for this. Now let us see the story full in English at a stretch, slowly and fluently. Once a mom and lived in a house together. They were loving each other. They had so much of affection on each other. The mother was washing dress and cooking and taking care of her son. The son was working in an office and earning money and supporting his mom. The old mother had a desire for a long time in her heart. One day she revealed her desire to her son. The son became astonished and surprised to hear the desire because it was a unique desire, a peculiar desire. The mother wanted her son to sleep beside her for a night. And they agreed, and one fine day they slept side by side. After some time, the mother requested for some water because she felt thirsty and fetched some water in a pitcher. The mother drank a mouthful and then she returned the pitcher. Again, they slept for some time together. Again, the mother asked for some more water. The wife got some water. She drank a mouth and she spilled unknowingly little on the bed, on the blanket. The blanket became wet. The son became restless, but he somehow bore patiently and he slept. Again, after some time, the mother asked water for a third time. The son brought some water. This time, the mother drank little and spilled a lot on the bed, so the bed was wet and drenched in water. The son lost his patience and he yelled at his mother and abused her. The mom was smiling patiently and calmly at her son. The son was surprised to see her mother smiling even after listening to her yelling. He inquired her what was the reason behind it. After yelling,
Why is she smiling? She calmly replied, two or thrice in a night, after spilling little water, you became restless and you started to yell. Just imagine, imagine. Many times in the night you were urinating and vomiting on the bed, lying beside me, not for days, for weeks, months, and years together, till you were almost 8 or 9 or 10. This was the life we were living. I never worried about it. I was bearing everything patiently because I had so much of love on you. My love on you was more than anything in this world. Realizing his mistake, the son felt guilty and he apologized to his mother. My dear friends, whoever, the mother who has delivered each and every one of us has borne everything for us to prove her true love. This is a mother's true love. So let us honor and respect our mother. Thank you. Thank you, all of you.